எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பெரியவங்க வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, கல்யாணம் பண்ண உடனேமே வந்து தனி கொடுத்தனம் போயிடலாம், அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எல்லார் மைண்ட்லேயுமே வந்து இப்போ அதை தான் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. பெரியவங்களுமே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, சரி பிள்ளைங்க ஆசை தான் நம்மளை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுடைய ஆசையை நிறைவேற்றிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது அதாவது இப்போ யாராவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தனி கொடுத்தணும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போங்க, போயிட்டு ஒரு குழந்த வர வரைக்கும் நீங்கள் ஜாலியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதாவது நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து தனி கொடுத்தனமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து மாமியார் மாமனார் கூட நாத்தனார் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காது அப்படின்னு கண்டிப்பாக தப்பாக நினைக்காதீங்க. யார் இருந்தாலும் நமக்கான ஃப்ரீடம் வந்து நம்மளாக உருவாக்கிக்கிறது தானே தவிர, அவங்க இருந்தால் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இவங்க இருந்தால் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது மாமனார் மாமியார் கூட இருந்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா நான் பார்த்த வகையில் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அது உங்களுடையது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை தான் வந்து நான் சொல்கிறேன். அதாவது நம்ம குழந்தைங்கள ஒரு அழுகுறாங்க, சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம குழந்த வந்து அழுகுது அப்படின்னா, இப்போ பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நேரத்தில் அந்த குழந்தைய அவங்க தூக்கி வச்சுருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிடலாம். வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து அவசரமாக சாப்பிட்டுட்டு குழந்த அழுதும் குழந்தை எழுந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பிடணும், குழந்தை எழுந்திரிக்கிறதுக்குள்ளே துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு பெருக்கணும் அப்படின்ட்டு நிறைய நம்ம அப்படியே ஒரு ப்ரெஷரோடையே வேலை பார்ப்போம். ஆனால் அந்த வேலையை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்குள்ளே குழந்தை எழுந்திரிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே கடந்துடும். குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இது ஒன்று, சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அடுத்து சரி அதான் இனிமேல் ஸ்கூல் அனுப்பிட்டுமே, இனிமேல் நமக்கு வந்து பெரியவங்க வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம், சாயந்தரம் வந்துட்டு கூட்டிகிட்டு அதாவது பிள்ளைங்க வேன்லேயே போனால் கூட சாயந்தரம் வந்து கூப்பிட்டு பார்த்துக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எல்லா பெண்களுமே வந்து வேலைக்கு போகிறாங்க. கிராமத்தில் உள்ள பெண்களும் வந்து ஏதாவது வேலைக்கு போகிறாங்க, ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க. சிட்டியில் உள்ள பெண்கள்லாம் வந்து ஏதாவது ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் குழந்தைய பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு திருப்தி அடைகிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. பார்ப்போம், நம்ம குழந்தைய நம்ம பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுடைய திருப்தியாக நம்மளால் பார்க்க முடியாது. அவங்க கேட்குற நேரத்துக்கு டீ வச்சு கொடுக்கறது, அவங்க கேட்குற நேரத்துக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடு ஊட்டுறது, அது எல்லாமே சாக்தியாக ஆகவே ஆகாது. இதுவே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, நம்ம காலையில் அவசரமாக ஏதோ பிள்ளைங்களுக்கு கிளப்பி விட்டுட்டு நம்மளும் கிளம்பி வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சரி மாமியார் இருக்காங்க, அவங்க குளிப்பாட்டி விட்டுருவாங்க, ட்ரெஸ் மாட்டி விட்டுருவாங்க, நம்ம சாப்பாடு ஊட்டி அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனால் வந்து இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வீட்டுக்காரரையும் கிளப்பணும், அவங்களுக்கும் சாப்பாடு எது செஞ்சு கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் வந்து குளிப்பாட்டி தலை சீவி ட்ரெஸ் மாற்றி எல்லாமே அனுப்பணும், சாப்பாடு ஊட்டி எல்லாம் செய்யும் போது நமக்கு அந்த 9 மணிக்குள்ளே அப்படியே பிபி ஏறிடும். அதுலேயும் ஒரு சில நாள் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக மட்டும் எழுந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால் இதுவே பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிள்ளைங்களை கிளப்பி போயிடுவாங்க, நம்ம சாப்பாடு ஊட்டி மட்டும் அனுப்பிச்சிடலாம், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் வந்ததையும் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களும் இல்லை, நான்லாம் வீட்டில் தாங்க இருக்கேன், எனக்கு அதை பிள்ளைய பார்த்துக்கிற காட்டி என்ன வேலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ஒரு எங்கேயோ வெளியிலேயே ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு அம்மா வீட்டுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போகிறீங்கங்க, பிள்ளைங்க வந்து நீங்கள் வந்துடலாம் பிள்ளைய கூப்பிட அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறீங்க.
ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து வந்துட்டாங்க, உங்களால் அந்த டைமில் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? அங்கே இருந்துட்டு நம்ம வண்டியில் போனால் அவசரமாக ஓடியாரணும், பஸ்ஸில் போனால் வேகமாக போச்சோ அந்த பஸ்ஸு உருட்டிக்கிட்டே போகிறாங்களே இந்த பஸ்காரன் அப்படின்னு பஸ்காரனை திட்டிக்கிட்டு வருவோம். இதுவே வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல இன்னொரு 1 ஹவர் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் ஆள் இருக்காங்க, பிள்ளைங்க வந்தால் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸாக வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதாவது பெரியவங்க வந்து ஒரு வேலையுமே செய்ய வேண்டாங்க, ஆனால் வீட்டில் இருந்தாங்கன்னா போட்டி போடுவோம், இல்லைன்னு சொல்ல. இந்த வீட்டை கூட கூட்ட மாட்டேங்கிறாங்களே, இந்த பாத்திரத்தை கூட சேர்த்து கழுவி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டி போடுவோமே. ஆனாலும் போட்டி போடலாம், போட்டி போடக்கூடாது. அதாவது சரி இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களும் செய்வாங்க, சும்மாவே உட்காந்துருக்கிற போகிறதில்ல. ஆனால் அவங்க எந்த வேலையுமே செய்யாட்டியும் கூட ஒரு சின்ன விஷயம், ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த வேலையை முன்னாடி செய்யுமா, அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யி கரெக்டாக இருக்கும், அந்த டைம் அதாவது அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு ஆள் வேணும். ஆனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பெரியவங்க இருந்தால் சும்மா நச்சன்ட்டு கிடப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். அந்த நச்சலில் தான் அவங்க வந்து அந்த வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அந்த நச்சல் இல்லை அப்படின்னோம்னா நம்ம இஷ்டத்துக்கு வருவோம் போவோம். அது வந்து அதாவது நமக்கு வந்து அது வந்து ஹாப்பியாக இருக்குமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து அது வந்து சரியானது கிடையாது. அதனால் பெரியவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து பெரியவங்களை வந்து வீட்டை விட்டு அனுப்பாமல், அதாவது நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னுட்டு போங்க. பெரியவங்க ஏதாவது சொன்னால் கூட எதுவுமே பேசாதீங்க, சரி அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். அடுத்த ஒரு 4 தடவை அந்த மாதிரியே சொல்லி பாருங்கள். அடுத்த நேரம் வந்து பெரியவங்க எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, சும்மா நச்சன்ட்டு கிடக்கவும் மாட்டாங்க. சரி அவளால் முடிஞ்சதை அவள் செஞ்சுட்டு போட்டோம் போ அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈகோ, அந்த போட்டி, நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து பெருசாகுது. அதை பெருசாகாமல் வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க தேவைன்னு நினைக்கிறோம் இல்லையா, வீட்டுக்கு ஒரு பெரியவங்களும் தேவை, ஒருத்தராவது பெரியவங்க தேவை அப்படின்னு மட்டும் நினச்சி பாருங்கள், முதியோர் இல்லமே இருக்காது.